ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குக் த கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணோம். கரெக்டுங்களா? இந்த டெக்னிக் வந்து ஓரளவுக்கு எப்படின்னா, கொஞ்சம் லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி நீங்களே ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஆனாலுமே இன்னும் கொஞ்சம், அதாவது நடுவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இந்த குக் த கோட் டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னா ப்ரோக்ராமிங் ஈஸியா கத்துக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ்டு லெவல் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், டைனமிக் ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த குக் த கோட் டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லாம ஒரு ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நடுவில் நம்ம பண்ணும்போது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் நம்பரோ இல்ல வந்து ஒரு சார்ட்டிங்கோ எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா கோட போட்டிங்க வந்துருச்சு. பட் இதுவே வந்து நம்ம இன்னும் வந்து ப்ரிசிஷனா குக் த கோட் டெக்னிக்ல யூஸ் பண்ணோம்னா பெட்டரா வரும். அதே மாதிரி இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம கத்துக்கும் போது நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்பஸ் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். ஓகேங்களா? சோ இந்த பர்பஸ் அண்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரோக்ராமிங் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சாலும் அந்த கான்செப்டுக்கு முதல்ல ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குமா? என்ன பர்பஸ்க்காக, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை பயன்படுத்துறோம், இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் மனப்பாடம் பண்ணி ஈஸ் வாஸ் கூட வந்துட்டு மிஸ் பண்ணாம எழுதி 2 மார்க் வாங்கிருப்போம்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெஃபினிஷனுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் இந்த பர்பஸ் அண்ட் சிச்சுவேஷன். ஓகேங்களா? என்ன விஷயத்துக்காக இது கண்டுபிடிக்கப்பட்டது அண்ட் அதே மாதிரி எப்ப இது பயன்படுத்தப்படுது அதுதான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். முதல்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்க கையில வந்துட்டு யாராவது வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அவங்கள்ட்ட ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்றாங்கன்னா நீங்க என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? டெவலப் பண்றது இந்த மாதிரி பண்ணலாம். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற மாதிரி, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற மாதிரி கம்பெனி பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. கரெக்டுங்களா? சோ இப்போ நீங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி பண்றதுக்கு என்னென்னலாம் நீங்க முதல்ல செய்யணும்? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன? முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சோ அப்போ ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்குங்க சார். லேப்டாப்பா? சரி, லேப்டாப் அது நீங்க வாங்குறீங்க, ரைட்? அதுக்கு அது வந்து எப்படி சொல்றது, இது ஒரு கம்பெனி அப்படின்னு வந்துட்டு நம்ம பிரஸ்தாபிக்கணும். அதாவது வெளி உலகத்துக்கு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோங்கிறத சொல்லணும். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? முதல் ஸ்டெப் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆபீஸ், ஒரு புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் ஆபீஸ் ஓபன் பண்ணோம். ஆபீஸ் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுல முதல்ல என்ன செய்வீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு ஆபீஸ் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணும் சார். சரி, அதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் பண்ணி இப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர் வந்து தூரம் போக வேண்டாம். நான் கேக்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆபீஸ்க்கு ஒரு பேர் வைக்கணுமா? பேர் வைக்கணும், அதுதான் முதல்ல. ஓகேங்களா? நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணாலும் சரி, வேற எது பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு பேரை வச்சு அதை வந்து அரசாங்கத்துல பதிவு பண்ணணும். ஓகேங்களா? பதிவு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு ஒண்ணு இருக்குது, லிமிடெட் லைபிள் கம்பெனி எல்எல்சின்னு ஒண்ணு இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்குது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நம்ம ஆரம்பிக்க முடியாது, அரசாங்கம் ஆரம்பிச்சாதான் அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. மத்த எல்லா 4 வகையில நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியா நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கெசெட்ல நம்ம கம்பெனி பேரை பதிவு, ஒரு பேர் வச்சு அந்த பேரை பதிவு பண்ணும். கரெக்டுங்களா? ஆமா. அப்ப உங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு பேர் சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க, ஒரு பேர் சொல்லுங்க. எம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். எம்எஸ்ஆ? ஓகே, எம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். சோ இதுதான் வந்து கம்பெனியோட பேர். கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த பேர் வைக்காம நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, செய்ய முடியாது முதல்ல. ஓகேங்களா? நான் அப்படின்னா உங்களை ஐடென்டிஃபை யாராவது ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு எப்படி நமக்கு எடுத்தோம் ஒரு பேர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு வந்து முதல்ல வந்து ஒரு பேர் வைக்கணும். அதுதான் உங்களுக்கான அடையாளம், முதல் ஸ்டெப். ஓகேங்களா? ரைட். அடுத்து 2வது ஸ்டெப் என்ன பண்றீங்க? 2வது ஸ்டெப் என்ன பண்றீங்க? பேர் வச்சாச்சு.
இப்பதான் சார் ஆபீஸ்ல ரெடி பண்ணணும். சரி, ஆபீஸ் தான் ரெடி பண்றீங்க, அப்புறம் பண்ணியாச்சு. அப்புறம் பண்ணிட்டு கஸ்டமரை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும்னு பார்க்கணும் சார். கஸ்டமரை நீங்க பிடிக்கிறதுங்கிறது வந்து எடுத்தோன்னு செய்ய வேண்டிய விஷயமா அப்படிங்கறத நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். அதாவது நான் உங்களுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் வச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் சார். அது மார்க்கெட்டிங், ஓகேங்களா? அது மார்க்கெட்டிங், நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ரைட்டுங்களா? காலேஜ் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறீங்க, மெடிக்கல், ஏதோ ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, ரைட்டுங்களா? இப்ப ஆரம்பிக்கும் பொழுது நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நீங்க என்னென்ன கோர்சஸ் கொடுக்க போறீங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த கோர்சஸ் கொடுக்கறதுக்கு நீங்க வந்துட்டு ஏதாவது ஆத்தரைஸ்டு சென்டர் இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்டோ இல்ல யூஜிசியோ, இவங்ககிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கோர்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா? நீங்க எடுத்தோட ஸ்டூடெண்ட்டை போய் எடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்டை போய் முதல்ல உங்கள்ட்ட நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, காலேஜ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு போயிட்டு ஸ்டூடெண்ட் கேக்குறீங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன கேள்வி கேட்பான், என்ன கோர்ஸ் நீங்க என்ன கோர்ஸ் இருக்குன்னு கேட்பான்ல. அப்போ முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னென்ன கோர்சஸ் கொடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா, நான் பிஏ இங்கிலீஷ், பிஏ வந்துட்டு ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி, பிசிஏ, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்றேன், இதுக்கெல்லாம் நான் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். என்ன பண்ணா இதை தான் நீங்க வந்து விளம்பரமே பண்ண முடியும். நீங்க சொல்ற மார்க்கெட்டிங் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க முதல்ல என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க, என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றீங்கிறத முடிவு பண்ணி அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க விளம்பரத்துக்கே போக முடியும். ஸோ அப்ப அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணணும், இப்போ எம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு அப்படின்னா, நீங்க இதுல வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன அடுத்த ஸ்டெப் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்ட சொல்லணும் சார். நான் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லணும். இல்ல, முதல்ல நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். அதாவது நான் கேட்கறது தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது புரிஞ்சுக்கிறேன் சார். சரி, சொல்லுங்க. அப்போ வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு என்ன எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் மூலியமா வெப்சைட் டெவலப் பண்ணுவேன்னு சொல்லணும் சார். நான் அவ்வளவு தேவையில்லை, ஓகேங்களா? நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, என் பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு அவங்களை வந்து கேட்கறேன் அப்படின்னா, அந்த வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு நீங்க பைத்தான் யூஸ் பண்றீங்களா, இல்ல வந்து சாரி ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நீங்க HTML CSS யூஸ் பண்றீங்களா, ரியாக்ட் யூஸ் பண்றீங்களா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? எனக்கு என்ன தேவை, ஒரு வெப்சைட் தேவை, ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, இப்ப நான் சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து முக்கால்வாசி வந்து டெவலப்பர்ஸ் முழுக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் பண்ற வேலை கிடையாது. ஜென்ரலா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கோட்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வெப்சைட் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஃபுல்லா கோடிங் பண்ணி பண்றது கிடையாது, ஓகேங்களா? இது வந்து எப்படி சொல்றது, ஃப்ரண்ட் எண்ட் தான், ஓகேங்களா? சோ ஃப்ரண்ட் எண்ட் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். சோ இது வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஓகேங்களா? அதே அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வேற மாதிரி வரும், ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் முதல்ல நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வெப்சைட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் பண்றவங்க அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை பொதுவெளியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் வெப்சைட், அவ்வளவுதான். இதுல பாருங்க, இதுல உங்களுக்கு என்ன இருக்காமா, இதுல என்ன இருக்கு, நான் வந்து என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்கு, போட் பைத்தான் ஃபுல் ஸ்டாக், பர்ன் ஃபுல் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக். இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்டார்ட் ஆனாலும் 3 மாசம் 5 மாசம் ப்ரோக்ராம்லாம் இருக்கு, ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அப்புறம் நம்மளை பத்தி பசங்க போட்ட ரிவ்யூஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எல்லாமே செஞ்சிருக்கோம், ரைட்டுங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது என்னோட பிசினஸ், நான் இதுல உங்களுக்கு இந்த சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள்லாம் நான் வந்து செய்வேன் உங்களுக்காக, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இப்போ ப்ராக்டிகல் பேஸ்ட் ட்ரைனிங் 100% ப்ராக்டிகலா நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த என்னோட பிசினஸை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு தான் வெப்சைட். அதே வெப் அப்ளிகேஷன்னா இப்ப நீங்க பார்த்த கூகுளா இருக்கட்டும், இல்ல உள்ள போய் பார்த்த ஜீக்ஸா இருக்கட்டும், அதாவது இங்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணாம நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்றோம், ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேஸ்புக்ல போறீங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக் வந்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து இன்ஃபர்மேஷனுக்காக நீங்க பாக்குறது இல்லை. டே டு டே ஆக்டிவிட்டியில ஃபேஸ்புக் டெய்லி பயன்படுத்துறீங்க, ஒரு போஸ்ட் போடுறீங்க, யாராவது போஸ்ட் போட்டா லைக் பண்றீங்க, இதெல்லாம் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2வது ஸ்டெப்ல வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சாஃப்ட்வேர் பயன்படுத்துறேங்கிறத எனக்கு தேவையில்லை. ஆனா நான் என்னென்ன சர்வீசஸை என் கஸ்டமருக்கு கொடுக்குறேங்கிறத நான் சொல்லணும். முதல்ல வெப்சைட் டெவலப்மெண்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
வெப் ஆப் டெவலப்மெண்ட், வெப் ஆப் டெவலப்மெண்ட், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட் சோர்சிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அவுட் சோர்சிங் அப்படி கான்செப்ட் இருக்குன்னா யாராவது ப்ராஜெக்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கிற பட்ஜெட்ல நான் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து வெளியில யாருக்காவது அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட செஞ்சு கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு இடைத்தரகர் மாதிரி. ஓகேங்களா, ஸோ பண்ணி கொடுப்பேன். ஸோ அவுட் சோர்சிங் என்னால பண்ண முடியும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி பில்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த 5 வேலையும் வந்து என்னால செய்ய முடியும். ஓகேங்களா, ஸோ எம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன், அவுட் சோர்சிங், சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுதான் நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். இதுல ஏதாவது உங்களுக்கு முடியாதுன்னா அதை நீங்க கட் பண்ணிக்கணும். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா காசு வராது, 20,000 30,000 தான் வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒன்று இருக்கு, டைனமிக் வெப்சைட் ஒன்று இருக்கு. ஸ்டாட்டிக் வெப்சைட்டா நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா ஒரு தடவையும் உங்க கிளைண்ட் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் உங்ககிட்ட தான் வரணும். சார் நான் இந்த மாதிரி கோர்ஸ் ஃபீஸை மாத்தினேன் சார், கொஞ்சம் மாத்தி கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டா நீங்க தான் அப்புறம் மாத்த முடியும். அதுவே டைனமிக் வெப்சைட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே மாத்திக்கலாம். ஓகேங்களா, டைனமிக் வெப்சைட் பண்ணா கூட 20,000 30,000 அதிகபட்சம் அதுக்கு மேல சம்பளம் வராது, அதுக்கு மேல வருமானம் வராது. சோ அதனால நான் அதை பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை தூக்கிடலாம். சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ல எனக்கு வந்து பெருசா ஒண்ணு வர போறது இல்ல, அதுல தலைவலி தான் அதிகம் நினைச்சா நீங்க அதை தூக்கிடலாம். இல்ல நான் 5மே பண்றேன் அப்படின்னா 5மே வச்சுக்கலாம். அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன விதமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க, இல்ல என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் விற்க போறீங்கிறத தெளிவா முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா முதல்ல நீங்க என்ன செய்வீங்க, ஹோட்டலுக்கு பேர் வைப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் போர்டு மேல இருக்கும், அது கீழே வந்து வெரைட்டி எக்ஸாக்டா இந்தியன் சைனீஸ் அந்த மாதிரி போட்டு இந்தியன் சைனீஸ் அப்படின்னு வந்து ஏன் இது போடுறாங்க அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு சரியா நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை பார்த்தோன்னே எனக்கு தோணும். ஸோ சைனீஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் போயிட்டு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இங்க கிடைக்கும். ஓகேங்களா, அரேபியன் போட்டதா எனக்கு வந்து கிரில் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இல்லையா. அப்போ நீங்க என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் நீங்க வந்துட்டு கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்றீங்க, இல்ல என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்கிறத ரொம்ப தெளிவா வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஓகே சார், இதுதான் 2வது முக்கியமான ஸ்டெப். அடுத்தது 3வது ஸ்டெப் என்ன, 3rd ஸ்டெப் என்ன? 3வது என்ன பண்ணலாம், என்ன இந்த இப்போ வெப்சைட் டெவலப் பண்றது எத்தனை நாளுக்குள்ள முடிக்க முடியும்னு சொல்லணும் சார். அது மட்டும் போதுமா, எத்தனை நாளுக்குள்ள முடிக்க முடியுங்கிறது மட்டும் போதுமா, இல்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும்? அது ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கொடுத்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள உங்க வெப்சைட் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறது ஓகே. பட் அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் முடிவு பண்ணணும்? அது வந்து கரெக்டா நல்லா முடிக்க, கரெக்டா நல்லா செஞ்சு தர முடியுமான்னு பாக்கணும் சார். ஓகே, அது ரைட். அப்புறம் வேற ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் காமிக்கணும் சார் உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வார்த்தையில சுருக்கணும்னா எப்படி சுருக்கலாம்? ஒரு வார்த்தை இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்மளும் தான் பண்றோம். இப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து இப்போ நம்ம அகாடமிக் யாராவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்றோம். ஓகேங்களா, சோ மார்க்கெட் நான் உங்களுக்கு விஷயத்த தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதையும் சொல்லுங்க. அந்த அதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து ஒரு சிங்கிள் வார்த்தையில சுருக்கலாங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்தோன்னு வந்துட்டு மெட்டால அதாவது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். ஓகேங்களா, நீங்களும் அந்த மாதிரி ஆட் பார்த்தா வந்திருப்பீங்க ரைட்டா. சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் உங்களுக்கு தேவையான கோர்சஸை பத்தி என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பத்தி உங்களுக்கு நம்ம சொல்றோம். சொன்னோன்னே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு உங்க லீடா உங்க நம்பர் ஃபோன் நம்பர் வந்து எங்களுக்கு வந்து லீடா வருது ரைட்டுங்களா. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட்டிங். 2வது ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி மார்க்கெட்டிங் லீடா வந்த நம்பர்ஸுக்கு நம்ம போன் பண்ணி சார் இந்த மாதிரி நீங்க என்கொயர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸ் ஏற வில்லிங்னஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம். ஒரே நிமிஷம், வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். கேட்கும் போது வந்துட்டு சில பேர் வந்துட்டு இல்ல சார் பார்த்தேன், இன்னும் 2-3 இன்ஸ்டியூட் பார்த்தேன், உங்களோட பெட்டரா 2-3 இன்ஸ்டியூட் இருக்கு, நான் அங்க போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்ல சார் சும்மா தான் என்கொயரி பண்ணேன், இப்போதைக்கு எனக்கு தேவையில்லைன்றாங்க. சில பேர் வந்துட்டு ஆமா எனக்கு தேவை இருக்கு, நீங்க என்னெல்லாம் சொல்லி தரீங்க அப்படின்னு வந்து விசாரணை பண்றாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து உருவாகாது. ஏன்னா
நம்ம அகாடமில எப்படி சொல்லி தருவோங்கிறது அவங்களுக்கு தெரியாது, ரைட்டுங்களா? சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கூட கன்வர்சேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து சார் உங்களுக்கு ஒரு டெமோ ஒன்று கொடுக்குறேன், இந்த டெமோ அட்டன் பண்ணி பாருங்க. டெமோ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இஷ்டம், உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ ஒன்று கொடுக்குறோம், ரைட்டுங்களா? சோ இப்ப இந்த டெமோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே. சோ அப்ப டெமோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாக்குறாங்க சார், திருப்பி அப்புறம் திருப்பி ஒரு கால் பண்றோம். ஏன்னா டெமோ முடிச்சோன்னா யாரும் உடனே சேர மாட்டாங்க. திருப்பி ஒரு கால் பண்றோம். கால் பண்ண ஒரு டெமோ ஓகேவா இருந்துச்சா, என்ன பிரச்சனை எதுன்னு கேட்கும் போது, இல்ல எல்லாம் ஓகே தான், பட் எனக்கு வந்துட்டு ஃபீஸ் அதிகமா இருக்கு, இல்ல எனக்கு ஆன்லைன் ட்ரைனிங் மேல நம்பிக்கை இல்லை. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஆயிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டியூ கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் போர்டிங் மெயில், என்னைக்கு கிளாஸ் டேட் அண்ட் டைம் என்ன, யார் வந்து ட்ரெயினரு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயிலா அனுப்புறோம், ரைட்டா? சோ ஒன்ஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் லிங்க், அந்த செஷனுக்கான ஜூம் லிங்கையும் நம்ம கிரியேட் பண்ணி அனுப்புறோம். ஒரு லிங்க் தான் அனுப்பணும், ஏன்னா டெய்லி ஒரு லிங்க் அனுப்பினா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சோ பர்மனண்டா உங்க பேட்ச் நடக்க போற 5 மாசத்துக்கு ஒரு ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணி ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம், ரைட்டா? சோ இது வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் வேலை. இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சிலபஸ் ஒன்று ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம். இப்போ இந்த சிலபஸ்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் என்ன பண்ண போறோம், செகண்ட் இது ரோட் மேப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மாசம் என்ன பண்றோம், செகண்ட் மந்த் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த்துக்கான ரோட் மேப் வச்சிருக்கோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு நடுவுல நாங்க இன்டர்னலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்ச் ரிவ்யூ மீட்டிங் சொல்லிட்டு அடிக்கடி வைப்போம். ஒரு பேட்சுக்கு என்ன போயிட்டு இருக்கு, அவங்க கரெக்டா டைமுக்கு போயிட்டு இருக்காங்களா இல்லையா, இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது டிலே இருக்கா, டிலே இருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு அவங்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டு போட்டு, வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மீட்டு போட்டு பேட்ச் ரிவ்யூ மீட்ல எல்லா பேட்சும் எப்படி இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெப்ளாய் பண்றது, பிளே ஸ்டோர்ல போடுறது, இவ்வளவு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுக்குறது, போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றது, கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாங்கன்னா அந்த ஏரியாலையும் சப்போர்ட் பண்றது, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்றது, ரெஃபரல் இன்டர்வியூஸ் அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட் கம்பெனிஸ்க்கு அவங்கள்ட்ட ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அங்க அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களை பிளேஸ் ஆகி முடிப்போம். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஆயிட்டாங்க, இல்ல நடுவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அவங்கள்ட்ட ரிவ்யூ கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணுவோம். ரிவ்யூனா கூகுள்ல போய் ரிவ்யூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல் அப்படின்னா அவங்க வீடியோ எடுத்து அவங்களே எடுத்து இந்த மாதிரி எப்படி ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி வாங்கிட்டு அதை நம்ம வந்து லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு போட்டு விளம்பரப்படுத்திப்போம், ஓகேங்களா? சோ இப்போ இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள். இது வந்து ஒவ்வொரு லேர்னருக்கும் நடக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இப்போ இந்த விஷயத்த நான் முடிவு பண்ணாம ஒரு கஸ்டமரை போய் அப்ரோச் பண்ண அப்படின்னா எனக்கு நிறைய சிக்கல்கள் நடக்கும். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? சோ அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணா ப்ராப்பரா பிளான் பண்ணும். ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேட்ச் டேட்னு ஒண்ணு சொல்லணும்னு வச்சுங்களேன், ஸ்டூடெண்ட் எப்ப சேருவாங்க நமக்கு தெரியாது, ஓகேங்களா? இந்த டேட்ல ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. நீங்க எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா லேட் ஆயிடும், ஓகேங்களா? அவங்க எப்ப திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் நம்ம வந்து செட் பண்றோம். இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ இது ஒரு ஜெனரலா வந்துட்டு ஒரு வார்த்தையே நமக்கு பிசினஸ் டேர்ம்ல ஒன்று இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னே சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் இந்த எஸ்ஓபியை டிஃபைன் பண்ணாம ஒரு கம்பெனியை வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. சில நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போற போக்கிலே கத்துப்போம். ஸ்டார்டிங்ல எல்லாமே நமக்கு தெரியாது, போக போக தான் கத்துப்போம். ஆனா எப்படி பார்த்தாலும் ஸ்டார்ட் பண்றதுக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ப்ரொசீஜர் நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? சோ அந்த ப்ராசஸ் வந்து சோ இந்த ப்ராசஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ வந்து முடிவு பண்ணாம நீங்க எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நான் இப்ப என்ன கேக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கஸ்டமர் வரல, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கஸ்டமர்ல யாருமே வரல. நம்ம என்ன பண்றோம்னா கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர் வந்தா நம்ம என்னென்னலாம் செய்யணுங்கிறத முடிவு பண்றோம். புரியுதுங்களா? அப்போ இப்போ உங்களோட MS சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கம்பெனிக்கு நீங்க என்ன ப்ராசஸ் செட் பண்ணுவீங்க? அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு கிளைண்ட்டை நீங்க அப்ரோச் பண்றதுல இருந்து அந்த கிளைண்ட்டை வந்துட்டு நீங்க வந்து ஆன்போர்டு பண்ணி அவங்களுக்கான சர்வீஸை ப்ராப்பரா முடிச்சு கொடுக்குற வரைக்கும் நீங்க என்னென்ன ப்ராசஸ் செட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி.
புரியுதுங்களா வினோத் நான் கேக்குறது? புரியுதுங்க சார், கேக்குறது புரியுதுங்க சார். சரி, இப்ப சொல்லுங்க என்ன ப்ராசஸ் செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் சார். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங், அடுத்து சேல்ஸ். மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் சார். மார்க்கெட்டிங் பார்த்துட்டு அவங்க வராங்க நம்ம கிட்ட. வரவங்களை அப்ரோச் பண்ணணும். அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதான் சேல்ஸ்னு போட்டிருக்கேன் நான், ஓகேங்களா? அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்களோட கன்வீனுக்கு ஏத்த மாதிரி பண்ணியும் கொடுக்கணும். பிளஸ் நம்மளோட கன்வீனும் பார்க்கணும் சார் அந்த டயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப கிளாஸ் வராங்க, எப்ப ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ற டிலே ஆகும். நம்ம வந்து ஒரு பேஜ் சொல்லிட்டு இந்த இதுக்குள்ள ஜாயின் பண்ண சொன்னா ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்ட்ல போகும்போது நம்ம ஒரு கன்வீனும் அவங்களோட கன்வீனும் யோசிக்கணும் சார். சரி, மார்க்கெட்டிங் ஒண்ணு, அடுத்து மார்க்கெட்டிங் கீழே சேல்ஸ் ஒண்ணு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற சோ மேலோட்டமா வார்த்தையால சொல்லுங்க. சேல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண போறது என்னன்னா ஆன்போர்டிங், ஓகேங்களா? ஓகேங்க சார். ஆன்போர்டிங் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஒரு பேரா இப்போதைக்கு வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் ரொம்ப உள்ள டீடைலா பண்றது அப்புறம் பாத்துக்கலாம், ஓகேங்களா? சோ மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆன்போர்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து வேற என்ன வரும்? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டெலிவரி, ஓகேங்களா? சோ டெலிவரி, ப்ராடக்ட் டெலிவரி பண்றது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். அது நம்ம எப்படி பார்த்தாலும் எல்லா ப்ராஜெக்டும் நம்ம பண்ணி கொடுத்துதான் ஆகணும். அப்டேட் ஏதாவது வந்துட்டே இருப்பாங்க. சோ சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸும் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? சோ இப்ப இந்த 6 விஷயத்தை நம்ம ப்ராசஸ் செட் பண்ணிக்கலாமா? ஓகேங்க சார், செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனியா ஒண்ணு வச்சிருக்கோம். அதை தாண்டி இப்ப இந்த அவுட் சோர்சிங் வச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் இது 5மே வரும், ஓகேங்களா? சோ இப்ப அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இது ரெண்டுத்தையும் போய் தூக்கிடுவோம். நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 3 ப்ராசஸ், வெப்சைட், வெப் ஆப், மொபைல் ஆப். அதுல வந்து நமக்கு வந்து இந்த 6 ப்ராசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ரைட்டா? முடிஞ்சா? அடுத்தது 4வது ஸ்டெப் என்ன? 4th ஸ்டெப் என்ன? ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா இப்பதான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர் வந்தா என்ன செய்யணுங்கிறத அஸ்யூம் பண்ணிதான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கோம், ஓகேங்களா? அதாவது கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? சோ அப்ப கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு பேரை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோங்கிறத கிளாசிஃபை பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் செட் பண்றோம் அப்படிங்கறத முழுசா செட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமரை அப்ரோச் பண்றோம், கஸ்டமரோட டைரக்ட் இன்டராக்ஷன்ஸ் கொண்டு வரோம், ஓகேங்களா? சோ இப்பதான் நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமரை வந்துட்டு அவங்க கூட டைரக்ட் இன்டராக்ஷன்ஸ் பண்ணி அந்த சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் சர்வீசஸ் வித் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போடலாம், அவ்வளவுதான். ஸ்டார்டிங் சர்வீசஸ் வித் கஸ்டமர்ஸ் அப்படின்னு போடலாம், ஓகேங்களா? சோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் உள்ள வரும்போதும் அவங்களுக்கான ஒரு தனி ஐடென்டிட்டியை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கான தனியான விஷயங்கள்லாம் செய்யணும். இப்போ தனி ஐடென்டிட்டினா என்ன, இங்க பாருங்க, உங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பரோட இருக்கும். அந்த பேட்ச் நம்பரோட உங்களுக்கு இருக்கும். வந்துருக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. உங்க பேட்சுக்கு போடும்போது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா CRWD AI PFSD 36 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த ஐடி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட் ரெட் வீக் டே AI பவர்டு ஃபுல் ஸ்டாக் 36 அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் வேணும். இப்போ வந்து வினோத்குமார் பேட்ச் எது அப்படின்னு கேட்டா இந்த ஐடியா போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ எல்லா டீடைல்ஸும் வரும், ஓகேங்களா? சோ அப்ப அந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுத்து அந்த ஐடென்டிபிகேஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராசஸ் செட் பண்றோம். இப்ப சாதாரணமா வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து இது APFSD 36 பேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா அது வினோத்குமார் பேட்ச். ஏன்னா இப்ப நாளைக்கு இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து 1-on-1 பேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 பேர் 5 பேர்லாம் பேட்ச்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்க பேர் சொல்லி அந்த பேட்ச் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஓகேங்களா? சோ அப்படியே இருந்தாலுமே ஒரு ஆளா இருந்தாலுமே நம்ம அந்த பேட்சுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து இந்த ப்ராசஸை செட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் கொடுக்கணும். அப்போ ஸ்டார்டிங் சர்வீசஸ் வித் கஸ்டமர் வித் அன் ஐடென்டிட்டி அப்படின்னு போடுங்க. வித் அன் ஐடென்டிட்டி அதாவது என்னன்னா அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா?
இது வந்து இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா, இது வந்து எல்லா பிசினஸ்க்கும் சூட்டபிளா இருக்கும் வினோத். நீங்க எந்த பிசினஸ் வேணா எடுத்துங்க, இந்த ஆர்கிடெக்சர்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகேங்களா? சோ இந்த ஆர்கிடெக்சர்ல தப்பிச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து என்ன பேர் வைக்காம, என்னென்ன சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்றங்கிறத சொல்லாம, எப்படி நீங்க ப்ராசஸை செட் பண்றீங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னங்கிறத முடிவு பண்ணாம, ஒரு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையானதை ப்ராப்பரா செய்யாம எந்த ஒரு பிசினஸும் முடியாது. ஓகேங்களா? ஓகே சார். நீங்க எந்த பிசினஸோட வேணா ரிலேட் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் நீங்க ஏஐல பார்த்தா கூட கிடைக்காது. நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த எக்ஸாம்பிள பார்த்தாலும் ஒரு பிசினஸ் எக்ஸாம்பிளா பார்க்கணும். சாதாரணமா ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. கார்ல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸ்டேரிங் இருக்கு, வீல் இருக்கு. ஏதாவது புரியுமா சொல்லுங்க? நான் படிச்ச காலத்துல இருந்து பாக்குறேன். நான் 2006ல நான் இன்ஜினியரிங் சேர்றேன். 20 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு கிளாஸ் மெத்தட் ஆப்ஜெக்ட் என்ன கண்ட்ராவிய படிச்சனோ இன்னை வரைக்கும் அதுதான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு எவல்யூஷன் பார்ட்டிக்கு யாருமே போல. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன்னா அது உங்களுக்கு புரியணும். புரியாம நான் சொல்லித்தரல எந்த விதமான அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ நீங்க இதுக்கப்புறமே வந்துட்டு இப்ப சாதாரணமா நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் போனீங்கன்னாலும் திருப்பி வந்து இதே மாதிரி கொண்டு வருவாங்க. கார்ல வந்து அதோட மாடலு அப்படிம்பாங்க. அது புரியாது. நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்ப நாம எடுத்தது ஒரு பிசினஸ் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணிருக்கோம், சரி இப்ப இது எப்படி சார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமோட ஒத்து போகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு நீங்க பேர் வச்சீங்க இல்லையா, இந்த பேரை தான் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேக்கேஜஸ் ஆர் நேம் ஸ்பேசஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேக்கேஜஸ்ங்கிறது பொதுவான வார்த்தை. நீங்க நேம் ஸ்பேசஸ் கூட விட்டுருங்க. இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும், அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும், இதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்ப பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு தேவையான சில விஷயங்களை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸா மெத்தடா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஒரு பேக்கேஜ்குள்ள வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நீங்க வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இப்போ யாராவது இன்னொருத்தவங்க வந்து அப்படி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த எம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸை பயன்படுத்தி புதுசா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாம இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க பிசினஸை ரன் பண்ண முடியும் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இதுதான் நம்ம வந்து நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வைக்கிறீங்க பாருங்க, அந்த பேரை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆமா. அடுத்தது இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளாசிபிகேஷன்ஸ் கொண்டு வரும். ஓகேங்களா? அந்த என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ், அதாவது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது இங்க நான் தனியாக போட்டுருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டெப் 1ல வந்து நம்ம பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டெப் 1ல பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பேக்கேஜஸ் கொண்டு வரவங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ பேக்கேஜஸ் முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்டெப் 2 வரும்போது நம்ம பண்றது என்ன அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். கிளாசிபிகேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ், டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் we provide to customer அப்படின்னு போட்டுக்கலாமா? we provide to customer. இதுதான் வந்து ரெண்டாவது பண்ணது. அப்போ இந்த கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? இந்த கிளாசிபிகேஷன் பாதிதான் கிளாஸ். இதையே யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கிளாசிபிகேஷன்ல பாதிதான் கிளாஸ். ஆமாவா? ஆமா, கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையோட பாதிதான் கிளாஸ் அப்படிங்கறது சொல்றது. ஓகேங்களா? சோ அப்போ இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we call this as கிளாஸ். இதான் நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுக்கப்புறம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா நீங்க டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. கிளாஸ் இஸ் கிளாசிபிகேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் we provide to the customer அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்ப இந்த டைப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் இந்த டைப்புங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இல்லைங்களா? இந்த டைப்புங்கிற வார்த்தையை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? நீங்க வந்து நம்ம வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், டைப் சேஃப்னு ஒரு வார்த்தை இருக்கும், டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. டைப் அதாவது வந்து கிளாஸையே இன்னொரு வார்த்தையில டைப்னு தான் சொல்லுவாங்க. அதையுமே நமக்கு தெளிவா ஒன்றும் சொல்ல மாட்டான். கிளாஸையே இன்னொரு வார்த்தையில டைப்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப டைப் அப்படிங்கிறது வந்து நீங்க நமக்கு யார் சொல்றது? அப்போ ஜென்ரலா நீங்க வந்து கிளாசிபிகேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் we provide to the customer is called as கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஆப்ஜெக்ட், ப்ளூ பிரிண்ட், டெம்ப்ளேட், இந்த கருவா இதெல்லாம் நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். சோ அடுத்தது ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா,
ஸ்டெப் 3 தான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ப்ராசஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ் தான் மெத்தட், வேற ஒண்ணுமே இல்லை. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ண போறேன், அதாவது ஒரு ஸ்டெப்புக்குள்ளே என்ன பண்ண போறேன். ஜென்ரலா வந்து நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்னு போட்டேன். ஆனா அந்த மார்க்கெட்டிங்னு போட்டதுக்கு அப்புறம் நான் முதல்ல என்ன பண்ணணும், நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இப்போ வந்து சாதாரண இப்படி எடுத்துங்க, நாங்க இப்போ ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ போடுறோம்னா நாங்க முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போறோம்னு முடிவு பண்ணுவோம். அதாவது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் நம்ம பண்றோம். அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்சஸ்ல 5 மாசம் சேர விருப்பம் இருக்கவங்களா, 5 மாசம் ஆடியன்ஸா, இல்ல 3 மந்த்ஸ் ஆடியன்ஸா, இல்ல வந்து வேற ஏதாவது இன்னொரு ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு 3000 ரூபாய்க்கு, அதுவா எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றோம்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுவோம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம், நம்ம என்ன பேசினா அவங்க வந்து நம்மள்ட்ட லீடா வருவாங்க அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுவோம். அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது அதுல இன்ட்ரோ நோட்டு ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்குள்ள நீங்க வந்துட்டு பசங்க வந்து விரும்புற மாதிரி பேசினா ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்டுக்குள்ள வந்துட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொண்டு வரலன்னா அவங்க வந்து ஸ்க்ரால் பண்ணுவாங்க. அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் வந்து ஹுக் அப்படின்னு சொல்லுவோம். HOOK, ஹுக் பாயிண்ட். அப்ப வந்து எடுத்தோன்னு வந்து 21 lakh பேக்கேஜ்ல நீங்க பிளேஸ் ஆகணுமா அப்படின்னு நான் கேட்டாதான் அந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? நான் என் பேர் ஆனந்தன், நான் கோட்டை இருந்து பேசுறேன் அப்படின்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. சோ அப்போ அந்த ஹுக் பாயிண்ட் முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹுக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ளோ கம்ப்ளீட்டா முடிவு பண்ணி லாஸ்டா என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் என் அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து நான் வந்து இது வரைக்கும் முன்னாடி வந்து கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சோ அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்தாங்க, டெமோ அட்டன் பண்ணாங்க, போயிட்டாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டிங்ல சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கும் பிளேஸ் ஆகணும்னா எங்களோட கோட்டை கம்பெனியோட 5 months கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டாவே பிச் பண்ணணும். சோ அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ஸை பத்தி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கு முன்னாடி நான் கோர்ஸை பத்தி சொல்லாத போது அவங்க பார்த்து டெமோ அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் பண்ணோம். சோ அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் பண்ணுவோம். ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் எடிட்டிங் பண்ணுவோம். எடிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மெட்டால நாங்க போஸ்டே பண்ணுவோம். ஜென்ரலா மார்க்கெட்டிங் நான் சொல்ற ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த ப்ராசஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்றது பேர் தான் மெத்தடாலஜி, மெத்தட், ப்ராசஸ், ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். இதுல என்னன்னா இது வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லும் போது இதுல முக்கியமா என்ன விஷயம்னா, ஏன் வந்து இது வந்து ப்ராசஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து மெத்தட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாத்துறாங்க அப்படின்னா, மெத்தடாலஜி டு பி ஃபாலோடு. மெத்தடாலஜி டு பி ஃபாலோடு என்ன அர்த்தம், எந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் தேவை. ஓகேங்களா? சோ இந்த இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் கேரி அவுட் ஆகும். அந்த ப்ராசஸ் கேரி அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகேங்களா? சோ இந்த 3மே சேர்ந்து இருந்தாதான் அது வந்து, அதனாலதான் இது மெத்தட் சொல்லிட்டோம். ஜென்ரலா ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராசஸ் ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப ஏன் இதுக்கு ஒரு மெத்தட்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ்ங்கிறது நடு நடக்கிறது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும், அந்த இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஒரு அவுட்புட் வரும். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து பொருந்தும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் பொருந்தும். முதல்ல நீங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்குறாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பீங்க, என்னைக்கு அப்படின்னு. ஓகேங்களா? என்னைக்கு, ஏன்னா அப்ப முதல்ல இப்ப கல்யாணம் முடிவு பண்றவங்க என்ன பண்ணுவோம், முதல்ல டேட்டை முடிவு பண்ணும். டேட்டை முடிவு பண்றது எதிர் வந்து டேட்டை முடிவு பண்ணிட்டு மண்டபம் புக் பண்ணுவாங்க, இல்ல மண்டபத்துல போய் கேட்டதுக்கு அப்புறம் எந்தெந்த டேட் இருக்கோ அதை பொறுத்து டேட் புக் பண்ணுவாங்க. ஆனா உங்கள்ட்ட பத்திரிகை கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன டேட்டுங்கிறது முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா சொன்னாதான் நீங்க கரெக்டா அந்த கல்யாணத்துக்கு நீங்க போவீங்க. ஆமா தானே? உங்களுக்கு இன்புட்ஸ் நான் கரெக்டா கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க நான் என்னோட விருப்பம் என்னன்னா, நீங்க வந்து வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா என்னை கல்யாணம், எந்த மண்டபத்துல கல்யாணம், என்ன டைம்ல வந்துட்டு முகூர்த்தம், இது எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட நான் டீட்டெயிலா சொன்னா மட்டும்தான் நீங்க அது கரெக்டா வருவீங்க. அப்பதான் நீங்க கொடுக்குற மொழி எனக்கு வந்து சேரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன ஒரு ப்ராசஸ் ஃபிக்ஸ் பண்றது படி எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அதை தெளிவா முடிவு முடியும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த ப்ராசஸ்ங்கிற வார்த்தை மெத்தட்ங்கிற ஒரு வார்த்தையா மாறிச்சு. இப்ப புரியுதா? சோ இப்ப மெத்தட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இன்புட் கொடுப்பேன், அந்த இன்புட்டை வச்சு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் மூலமா அவுட்புட் கிடைக்கும் சார். எக்ஸாக்ட்டா புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுச்சுங்க சார். ரைட், ஓகே ஓகே. சோ இப்ப ஸ்டெப் 4 வரும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஸ்டார்டிங் சர்வீசஸ் வித் கஸ்டமர் வித் ஐடென்டிட்டின்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து இப்போ ஒரு MS சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து நான் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டேன்.
ஸோ கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணமோ அதை முதல்ல இருந்து பண்ண போறோம். இந்த கிளைண்ட் வந்து கேட்டது வந்து வெப்சைட்டா, வெப் அப்ளிகேஷனா, இல்ல மொபைல் அப்ளிகேஷனா? மொபைல் அப்ளிகேஷன் கேட்டு, மொபைல் அப்ளிகேஷன் எப்படி கேட்டிருக்காரு, அவர் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றாரு. ஸோ அந்த இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கேட்டிருக்காரு. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம், என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம பண்றோம், இது எல்லா சொசைட்டி போட்டு அவருக்கு தேவையான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டியும் கொடுக்குறோம். இப்போ நம்ம MS சாஃப்ட்வேர் இருக்கனால MSCL01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறோம். இந்த ஐடென்டிட்டி தான் அந்த ஆமா இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ABC இ-காமர்ஸ் கம்பெனியோட அந்த இ-காமர்ஸ் கம்பெனி தான் நமக்கு வந்து கிளைண்டா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ABC இ-காமர்ஸ் கம்பெனிங்கிற கிளைண்டா வந்திருக்காங்க. அந்த கிளைண்டா வந்தவங்களுக்கு நம்ம MS Client 01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் வந்து என் டீம்ல வந்துட்டு MSCL01 இது என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்காரு. MSCL01 ஸ்டேட்டஸ் என்னப்பா அப்படின்னு நிறைய கேட்டா, சார் அது இதுல இருக்கு சார், டெஸ்டிங் பேஸ்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த MSCL01 அப்படிங்கிற ஐடென்டிட்டி வச்சு நான் கேட்கும் போது எல்லாமே எனக்கு அது என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு அவுட்புட்டா வெளில கிடைக்கும். அதுதான் எனக்கு தேவை. ஸோ அப்போ MSCL01 ஸ்டேட்டஸ் என்னன்னா டெஸ்டிங்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அப்போ MSCL எனக்கு இது கொண்டு வாங்க, சோர்ஸ் கோட் கொண்டு வாங்க, எனக்கு வந்து அந்த வந்து இந்த ட்ரையல் ரன் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு நான் சொல்லும்போது, டெஸ்டிங்க்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ட்ரையல் ரன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ட்ரையல் ரன் பண்ணி காட்டணும். ஸோ பண்ணி காட்டும்போது ப்ராஜெக்ட் எந்த அளவுல இருக்குன்னு சொல்லுறத பார்த்துட்டு நான் சேஞ்சஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்க ஒரு ஐடென்டிட்டி வச்சு தான் நீங்க பண்ணுவீங்க. அந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் ஆப்ஜெக்ட், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆமா இது பேக்கேஜஸ், கிளாஸ், மெத்தட், இது வந்து மெத்தட், கடைசியா இது வந்து ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஓகேங்க சார். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் தான், இதுதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார், நான் புரிஞ்சுட்டேன் சார். ஓகேங்களா? இப்போ நீங்க இது வந்து இப்போ இன்டர்நெட்லயோ இல்ல ஏஐலயோ தேடி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாங்க சார். ஏன் கிடைக்காது அப்படின்னா, யாரும் நமக்கு தெளிவா சொல்லி தர மாட்டாங்க. நம்ம தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது புதுசா யோசிப்போம் அப்படிங்கறனால அதெல்லாம் நமக்கு தெளிவா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம ஆனா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே இப்படிதான் கத்துக்கணும். எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த கான்செப்ட், ஏன்னா நம்ம அல்டிமேட்டா நம்ம யாரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலை என்ன, யாராவது ஒரு பிசினஸ்க்கோ இல்ல வந்து ஏதோ ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி தர வேண்டியதான் வேலை. சோ அப்போ ஒரு என்ன மாதிரி பிசினஸ்லாம் நம்மளை சுத்தி இருக்கு அதை அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல எதுக்கு எடுத்தோன்னா கார் போறது, இப்ப நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு எப்படி சொல்றது ஆல்ரெடி பில்டா இருக்கக்கூடியதோ இல்ல ஏதோ ஒன்று கார்னே எடுத்துக்கிட்டாலும் காரை உருவாக்குற ப்ராசஸை பத்தி சொல்லாம கார் உருவானதுக்கு அப்புறம் ஸ்டேரிங் இருக்கு, டயர் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாத்தையுமே பாருங்க. அந்த பிசினஸ்ல நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கூடியமோ அது இந்த கான்செப்டோட பொருந்தி போதான்னு பாருங்க. கண்டிப்பா பொருந்தி போகும், எல்லா கான்செப்டும் பொருந்தி போகும். ஓகேங்களா? ஏன்னா வந்து கண்டுபிடிச்சவங்க அப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லி கொடுக்கும்போது நமக்கு மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா டெஃபினிஷனா சொல்லி கொடுத்து அதை தவிர பெருசா யோசிக்காம பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஆமா. இப்ப கிளாஸஸ் டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கும் போது இதுல என்ன புரியுது உங்களுக்கு? என்ன டெம்ப்ளேட்னா என்ன, ப்ளூ பிரிண்ட்னா என்ன, ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஒண்ணுமே புரியாது. இப்ப நான் சொல்ற மாதிரி கிளாஸஸ் ஜஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆர் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அவ்வளவுதானே. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து எந்த பர்பஸ்க்காக ஒரு கான்செப்ட் பாக்குறோங்கிறத இங்க முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பர்பஸ் என்ன, ஒரு கான்செப்டுக்கான பர்பஸ் என்ன முடிவு பண்றோம். இப்ப அடுத்து வந்து சிச்சுவேஷன் முடிவு பண்ணணும். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நான் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஒரு இப்ப எப்படி சொல்றது, ஒரு யாருக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்னலாம் கிளாசிபிகேஷன் இருக்கு, என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அதை முடிவு பண்ணி நீங்க பண்ண வேண்டியது. ரைட்டுங்களா? சோ இப்ப வந்து ஒன்னு இதர் மாடியூல்ஸா பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கிளாஸா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எதுக்காக பண்றீங்க, என்ன கிளாசிபிகேஷன், அவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABC இ-காமர்ஸ் கம்பெனி வராங்க அப்படின்னா
அவங்களோட வேலை என்னென்ன, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா கிளாஸ் ரெடி பண்ணி நீங்க அதை வந்து கிளாஸா போட்டு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ எப்பவுமே இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாத்தையுமே யோசிங்க. இன்டர்நெட்ல தேடுறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை பத்தி ஒரு ஐடியாவுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா வினோத்? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இப்போ சாதாரணமா இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லும்போது கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட், சைல்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஓகே தான், பட் வந்து அதை பிசினஸ் லைஃப்ல நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? உதாரணத்துக்கு இப்போ நான் சிம்பிளா ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தேவைன்னா பால், டீ தூள், காபி தூள், சர்க்கரை இதெல்லாம் தேவை. ஓகேங்களா? நான் இதுக்காக போயிட்டு நான் வந்துட்டு ஒரு 4 மாடை வாங்கி டெய்லி பால் கறந்துட்டு இருக்க முடியாது. சரி, இதுக்காக நான் வந்துட்டு டீ தூள் கணக்கு ஆரம்பின்னு சொல்லிட்டு நான் டீ எஸ்டேட்டுக்கு போய் டீ தூள் பிடிச்சி ப்ராசஸ் பண்ணி அதிகம் பண்ண முடியாது. சர்க்கரை வேணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஆலக்கரும்பு வாங்கி அதை இது பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சர்க்கரை எடுக்க முடியாது. இதெல்லாம் எடுத்தாதான் நான் டீ கடை வைக்க முடியும்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பண்ண முடியாது. சாதாரணமா ஒரு கிளாஸ் டீ தயாரிக்கிறதுக்கு நான் இது எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி மட்டும்தான் நான் பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆமா, இப்ப இன்னைக்கு இருக்க தேதியில பால் பாக்கெட் கிடைக்குது, சர்க்கரை கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது டீ தூள், காபி தூள் எல்லாமே கிடைக்குது. இது எல்லாத்தையும் வாங்கி நான் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறேன் அப்படின்னா அது ஈஸி தானே? அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்துக்குமே மூலப்பொருள் வேணும். ஆனா அந்த மூலப்பொருள் எல்லாத்தையும் நான் தயாரிக்கல, ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருக்கவங்கள்ட்ட இருந்து வாங்கி நான் ஒரு உபப்பொருள் தயாரிக்கிறேன், ஒரு பை ப்ராடக்ட் தயாரிக்கிறேன். சோ அந்த பை ப்ராடக்ட் தயாரிக்கிறேன். எக்ஸாக்டா. சோ அப்ப அந்த அதுதான் அங்கதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வருவோம்.